அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பாடப்பகுதி இறை பேரொளி நபிகள் நாயகம். நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஒரு புலியை அன்பாக பேசி அடுத்த பகுதிக்கு செல்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒரு மலைத்தொடரை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அங்கே வழியில் ஒருத்தன் தடுக்கிறான். தடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இங்கே ஒரு கொடுமையான ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, தீமைகள் அத்தனையும் ஒரு சேர அது இருக்குது. அதோட மூச்சு காற்று வெப்பமாக வருது. அது மட்டும் இல்லை, கூர்மையான நாக்குகளை கொண்டு இருக்குது. நீண்ட கயிறை போல ஒரு உடல்வாகை கொண்டுகிட்டு இருக்கு. நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லிட்டு மேற்கொண்டவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தலையினை தூக்கி தான் நிமிர்ந்துடு மேல் தலையினை மலை என சொல்வோம். அது கூம்பு போல தலையின் முன்னாடி பாட்டில் சொல்லிட்டாங்க. அந்த கூம்பு போன்ற தலையை தூக்கி அது பார்த்துருச்சு அப்படின்னா அந்த தலை இல்லை, அது ஒரு மிகப்பெரிய மலை. அப்போ எவ்வளோ பெரிய பாம்பாக அந்த பாம்பு இருக்கணும். தலையை தூக்கி பார்த்துச்சு அப்படின்னா அந்த தலை மலை என சொல்வோம். மலையை சுற்றி ஊர்ந்துடன் வருமேல் மதர்த்தெழு வெள்ளம் என்போம். அது மலையை சுற்றி வந்துச்சு அப்படின்னா அது வெள்ளம் போல காட்சியளிக்கும். அப்போ மிகப்பெரிய தோற்றத்தை அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தலை மலை போல இருக்குது. அது மட்டும் இல்லை, அது அப்படியே சுற்றி வந்துச்சு, அந்த மலைப்பகுதி அப்படியே தன்னோட உடலை சுற்றி வந்துச்சு அப்படின்னா அது வெள்ளத்தை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குலையெல்லாம் நடுங்கும் கொடுமை செய்ப்பாம்பின் குறுக்கிலே சென்று மாட்டாமல் அலையெல்லாம் தேடி அயல்வழி நாடி அமைதியாய் கடக்கலாம் என்றான். அப்போ அந்த கூட்டத்தில் வந்தவன் ஒருத்தர் சொல்கிறான், அந்த உடல் குலை அந்த ஒரு மாதிரி நடுங்குறான். நடுங்கிட்டு நாம் அந்த கொடுமை செய்யக்கூடிய பாம்பு பகுதியில் செல்லாமல் நாம் வேறு வழியை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். ஏன்னா அந்த மாந்தன் சொல்லக்கூடியது அப்படி தான் இருக்குது. மிகப்பெரிய பாம்பாக இருக்குது, தலை கூம்பு போல் இருக்குது, நாவு ரொம்ப நீளமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வெப்பமாக மூச்சு காற்று வீசிக்கிட்டு இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது யாவருக்குமே பயமாக தான் இருக்கும், யாருக்கும் தைரியம் வராது. அப்போ அதை சொல்ல கேட்டதுமே நபிகள் நாயகம் கூட போனதில் ஒருத்தன் குலை நடுங்கி போய் சொல்கிறான், நம்ம இதுக்கு மேலே போக வேணாம், நம்ம வேற ஒரு வழியில் நாம் போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். கொஞ்சமே சொன்னான் குலை நடுங்கியவர் கோமகனார் தமை பார்த்து, நஞ்சமே எனினும் நாம் பொறுத்திடலாம் நடுக்குமே உடலெலாம் அதனால் அஞ்சலே இன்றி அயல்வழி செல்வோம் அமைதியாய் என்றவர் முன்னே மிஞ்சவே இறைவன் மிகு நலம் உற்றார் மிகு நலல் வெய்தவே சொன்னார். அப்போ அந்த குலை நடுங்கி போன அவனை பார்த்து நாம் வேண்டாம், நம்ம அமைதியாக வேற வழியில் போயிடலாம் அப்படின்னு சொன்னதையுமே அவனை பார்த்து நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அச்சமேன் என்னை அனைவரும் தொடர்க அமைதியாய் கொண்டு போய் சேர்ப்பேன் உச்சிமேல் இறைவன் உறுதுணையோடு உண்டே உளம் தடு மாடிடல் வேண்டர் குச்சிவோல் நினைத்த கொடிய பாம்பினை நாம் குறுகுவோம் என்றனர். அக்கால் அச்சனின் செவிக்குள் அரியவான் ஊரையே அழைத்திட அமைந்தவர் கேட்டார். அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாங்க. எவ்வளோ பெரிய தைரியம் ஊட்டுறது தெரியுங்களா இது? நீங்கள் அமைதியாக என் கூட வாங்க, பயப்படாதீங்க. எல்லாரும் குலை நடுங்கி போய் பயந்து போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க, வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் துணை எனக்கு இருக்குது. அப்போ உள்ளம் தடுமாறிடாமல் நீங்கள் எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாங்க, நாம் எல்லாரும் அந்த பாம்பை போய் சேருவோம். சொன்ன மாதிரி தான் புலியை தேடி இவர் தான் போனார். அந்த புலியோட இருப்பிடத்தை சொல்லு, நான் போகிறேன்னு சொன்னார். இந்த இடத்துலையும் பாம்பை பற்றி அவன் சொன்னதையுமே கொஞ்சம் கூட பயப்படாமல் எல்லோரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்க, நாம் அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகலாம், அந்த கொடிய பாம்பினை நாம் குறுகுவோம், நாம் போய் சென்று அடைவோம் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க போகிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு அசரீரி சத்தம் ஒன்று கேட்குது. அவருக்கு கேட்குது, எல்லோருக்கும் கேட்குது. அசரீரி சத்தம் அப்படிங்கிறது
எப்பயுமே நம்மளை வந்து நல்லதோ கெட்டதோ நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சத்தம். அப்போ எப்போ அந்த சத்தம் கேட்குது, அந்த மாந்தன் வந்து பாம்பை பற்றி சொன்னதையுமே எல்லாரும் பயப்படுறாங்க, குலை நடுங்கி போய் இருக்கிறாங்க, நாங்கள் யாரும் வரமாட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் யாரும் பயப்படாதீங்க, என்னை பின்தொடர்ந்து வாங்க, நாம் அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் நபிகள் தேற்றிய போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குது.